அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு தரும் போலீசார் பள்ளிகளில் பாதுகாப்பு கொடுத்திருந்தால் மாணவன் தனுஷின் மரணம் நிகழ்ந்திருக்காது என உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் கஞ்சா கும்பலால் +2 மாணவன் தனுஷ் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் மாணவன் குடும்பத்திற்கு அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் ஆதவர்ஜுனா நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். அமைச்சரை மாணவன் உறவினர்கள் முற்றுகையிட முயன்றபோது அவர்களை போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியவாறு மாணவர் தனுஷின் உறவினர்கள் அவர்களுக்கு பின் சென்றனர். அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவல்துறையினர் பள்ளிகளில் பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்காது எனவும் தெரிவித்துள்ளனர். ஒரு கேட்ல 30 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல 30 பேர். நான் 500-1000 பேர் படிக்கிற ஒரு பள்ளியில யாருமே கிடையாது. ஒரு காவல்துறை கூட இருக்க மாட்டாங்க. நிக்கிட்டோம் சார். திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் இரவு நேரங்களில் இளைஞர்கள் கும்பலாக நின்று ஆங்காங்கே கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கஞ்சா விற்பனையை தடுக்கும் வகையில் போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதில்லை. இதுகுறித்து தட்டி கேட்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தனர். போதை ஒழிப்பு நடவடிக்கை எல்லாம் வெறும் கண் துடைப்புதானா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாங்க அப்புறம் எதை நம்பி நாங்க ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறது? வெளியில பொம்பளை பசங்களை அனுப்ப முடியுதா? பெரியவங்களே போக முடியல, ஒரு பயமா இருக்கு. இது வர்ஷா நகர், இந்த ராஜா கடையில இருந்து வர்ஷா நகர் முதல் தெரியுது. இந்த சைடு ராஜா கடை, இந்த சைடு போனா தாங்கல். நீங்க போனீங்கன்னா தாங்கல்ல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை டைம்ல போனீங்கன்னா எல்லாம் கேங்கா அப்படியே நின்று இருப்பாங்க வச்சுட்டு. சின்ன பசங்க எங்க போலீஸ் என்ன வருது என்ன போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது.